அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கான். 8 வருஷமா இவனுக்கு வந்து 60 பொன் நகை, இவன் கிட்ட கேட்டுக்கு இவன் போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு 60 பொன் நகை, ஒரு புல்லட் பைக்கு. ஏண்டா மாமனார் கொடுத்த புல்லட் பைக்கில் போகிறதுக்கு உனக்கு வலிக்கலை? உனக்கு வெக்கமானம் சூடு சொல்கிறேன் எதாக இருந்தால் பொண்டாட்டி கொடுத்த பைக்கில் போவியாடா? நீ போலீஸ்னு திமுறா எழுதி ஒட்டிக்கிட்டு பைக்கில் உருன்னு போகிறது. மாமனாருடைய வேதனை, மாமனாரின் வலி, அவர் ரத்தத்தில் இவர் புல்லட்டை ஓட்டிட்டு பெரிய புல்லட்டு மாண்டி மாதிரி பிடிங்கி மாதிரி ஸ்டேஷனில் போய் நின்றுக்கிட்டு இவன் பொண்டாட்டியவே இப்படி அடிச்சிருக்கான்னா, காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய சிறைவாசிகளை, கைதிகளை, வரக்கூடிய ஆட்களை இவன் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பான். இவனால தான் காவல் நிலைய மரணங்கள் நிகழுது. இவனை போன்ற அந்த பூபாலன் போன்ற நபர்களால தான் லாக்அப் நிகழுது. இவன் தன்னுடைய மனைவி கிட்ட கட்டிய 2 பிள்ளைகளை பெத்தெடுத்த மனைவியை எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத இவனுடைய தங்கை அனிதா அவகிட்ட சொல்கிறான். அவள் சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் பேசுகிற ஆடியோ கேட்கும்போது, உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்படிலாம் சைக்கோக்கள் இருக்காங்களா? இப்படிலாம் நடக்குமான்னு தெரியுது. மனைவி அவ